ஹை ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஸ்கேம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தலைவர் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் இருக்கார். இவர் தான் வந்து பார்த்தோன்னா மேனேஜர். இண்டிகோ ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோனில் என்னோடய ஃபோனில் ஒரு கால் வந்துங்க. ஓகேங்களா, அதை நான் வந்து எடுத்து பேசினப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, தமிழில் பேசலை, இங்கிலீஷில் தான் பேசுனாங்க. இங்கிலீஷ் வந்து ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இந்தமாரி வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் அதுமாரி இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இதை கேட்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் எடுத்த சப்ஜெக்ட் வேறு, நான் எடுத்த ஃபீல்டு வேறு. ஓகேங்களா, இப்போது அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து கால் வந்ததுங்க. ஓகே, கால் எடுத்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இந்தமாரி வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்து ஜாப் வந்திருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் சொல்கிற ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களோட சைடு வந்து என்னெல்லாம் தருவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு, நியூவாக வந்து ஒரு பேக் கொடுத்துருவாங்கன்னா, ஒரு ஃபோனு கொடுத்துருவாங்கன்னா, ஒரு லேப்டாப் கொடுத்துருவாங்க. அப்புறம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோத்தையும் உங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து நீங்கள் ஜாபுக்கு மட்டும் வந்து ஜாயின் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே கம்மனை விட்டுட்டேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்தது கைஸ். ஓகேங்களா, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் கைஸ். அதில் வந்து என்ன இருந்தது அப்படின்னாக்கா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஜாப் ஸ்கேம்னு அடிங்க, தமிழ்னு போடுங்க. இந்தமாரி போட்டேன். ஸோ இந்த ஒரு 2 வீடியோ, ஆக்சுவலாக ஒரு 2-3 வீடியோ வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, மேலே இருக்கிற ஒரு வீடியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேஸ். ஓகேங்களா, இந்த 2 வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதில் வந்து இது வந்து ஸ்கேமு, இதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தா தான் புரியுது, டுடே ஐ லாஸ் 1000 rupees. இன்னொருத்தனுக்கு இங்கிலீஷில் இன்டர்வியூ 10 மினிட்ஸ் எடுத்தான். அப்புறம் வந்து 2050 பே பண்ண சொன்னான்னா நான் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு சில பேர் வந்து உஷாருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஆகிருக்காங்க. அதில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ரொம்ப வந்து உஷாராயிட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் எந்த வித மணியும் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நானும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ப்ரோ மெயில் வந்தது, 2500 கட்ட சொல்லியிருக்கான். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ, ஜஸ்ட் 3 days பேக் மை டாக்டர் லாஸ்ட் 1750 ஃபார் அப்ளிகேஷன் மணி. அண்டு இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்றதை நான் அப்புறம் சொல்கிறேங்க. ஓகே, இதோட கமெண்ட் செக்ஷன்லாம் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ மணியை போட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. 7650 கிட்ட கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்காங்க மணியை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா 18,500 சொல்லும் போதே சார், நான் 13,000 பே பண்ணி ஏமாந்துட்டேன் சார். எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, 2500 கட்ட சொல்லியிருக்கானுங்க, முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் கூட தான் சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். எஸ், ஐ எம் ஆல்சோ லாஸ்ட் 10,000 rupees ப்ரோ. இந்த அண்ணா நம்பர் கிடைக்குமா என்கிட்ட? யார் நம்பர் வேணும் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஸ்கேம் பண்ணவனோட நம்பர் தான் வேணுன்றார் போல இருக்குது. ஐ திங்க் சப்ஸ்கிரைபர், இந்த வீடியோவோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோன்னா யார் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் மட்டும் கிடையாது, இப்போ இதில் போய் பார்ப்போம். ப்ரோ, நம்ம அமௌண்ட் திரும்ப வரவே இல்லை ப்ரோ நான் 2500 ஏமாந்துருக்கு. பார்த்தீங்களா கைஸ், நிறைய பேர், நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும்னு வந்து பார்த்தோன்னா அவசியமே கிடையாது. நீங்களே பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஆகிருக்காங்க இந்த இதுவில். ஸோ அதால் தான் நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை சொல்லலான் இருக்கேன். ஹாய் சார், குட் மார்னிங். ஐ எம் சூரி. அருண்குமார் ஷேர்ட் யுவர் நம்பர் டு மீ. அதாவது அருண்குமார்ன்றவர் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கால் பண்ணார். ஓகேங்களா, கால் பண்ணி சொன்னோடனே நான் உங்களுக்கு வந்து மேனேஜர் நம்பர் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னாரு. ஸோ ஓகே, சென்ட் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அருண்குமார்ன்ற வந்து
வேறு ஒருத்தர் ஓகேங்களா, வேறு ஒருத்தருக்கு கால் பண்ணி அவர் வந்து இந்த நம்பர் எனக்கு வந்து சென்ட் பண்ணார். இதில் வந்து பார்த்தோன்னா, "ஐ சார் குட் மார்னிங், ஐ எம் சூர்யான்னு சொல்லிட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சென்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட்லி ஐ எம் ஃபினிஷிங் பிஇசிஇசி சார். எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன். சென்ட் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஒன் ஐடி ப்ரூஃப்னு கேட்பாங்க. விச் ஐடி ப்ரூஃப் சார்? ஏன்னா நிறைய இருக்குது, அதில் என்ன ப்ரூஃப் அனுப்புறதுன்னு எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஆதார் கார்டு அப்படின்னாரு. ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் ஃபார் டிபார்ட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கால் அப்படின்னாரு. ஷியோர் சார், சென்ட் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு போட்டிருந்தார். நான் இமெயில் ஐடி அனுப்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தோன்னா எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, யுவர் செக்யூரிட்டி அமௌண்ட் இஸ் 2500 ரூபா வித்தின் 5 minutes கம்ப்ளீட் யுவர் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னார். 5 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து அவருக்கு 2500 பே பண்ணணுமா, அப்படி பண்ணால் தான் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுமா. ஐ டோன்ட் நோ சார் ஒய் யூ ஆர் டேக்கிங் 2000 rupees சார்ஜ் சார் அப்படின்னு கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அதாவது என்ன விஷயத்துக்கு சார் நீங்கள் வந்து 2500 rupees நீங்கள் வந்து சார்ஜ் அடிக்கிறீங்கன்னு நான் வந்து கேட்டிருக்கேன். அதாவது இப்போது ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட ₹1 கூட வாங்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து 2500 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, 2500 உங்களுடைய செக்யூரிட்டி சார்ஜ் அண்ட் யுவர் ரீஃபண்டபிள் அமௌண்ட் எனக்கே வந்து ரீஃபண்ட் ஆகிடுமா 2500. நான்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. யுவர் குவாலிஃபை எக்ஸாம் ஸோ ட்ரைனிங் ஃபஸ்ட் டே ரீஃபண்ட் யுவர் அமௌண்ட் பை சேஞ்ச் யூ ஃபெயில்ட் யுவர் எக்ஸாம் அண்ட் ஸோ ஆஃப்டர் எக்ஸாம் ரீஃபண்ட் யுவர் அமௌண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் வந்து குவாலிஃபை எக்ஸாமுக்காக நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா, அந்த எக்ஸாமை நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் ஐ அட்டன் த இன்டர்வியூ செஷன் ஆன் ஃபிசிக்கல் மோட்? அதனால் நேரில் நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். இன்டர்வியூ நான் வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேட்டேன். லிட்ரலி நவ் ஐ டோன்ட் ஹவ் மணி சார் இன் மை பேங்க் அக்கௌண்ட். என்கிட்ட இப்போதைக்கு எந்த வித பணமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் எனி இஷ்யூஸ் பிஃபோர் யூ எக்ஸாம் சப்மிட் யுவர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப்டர் த குவாலிஃபை எக்ஸாம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்தின் 5 minutesக்குள்ளே 2500 அமுச்சுவிடு அப்படின்னு சொன்னாங்க. ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பரவாயில்ல நீங்கள் பாதியாவது வந்து அமுச்சு விடுங்க அப்படின்றாங்க. இதுலேருந்து பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம், ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அமௌண்ட் வந்து ஒரு 1250 அமுச்சு விடுங்க, கம்பெனிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குத்து மதிப்பாக இன்டைரக்டாக சொல்கிறாங்க. எங்கள் பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. சாரி சார், ஐ எம் ட்ரைங் டு அனலைஸ் இன் யுவர் கம்பெனி, ஐ கேன் பே ரைட் நோ சார்னு சொல்லிட்டு நான் இந்த செக்ஷனை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ப்ரொஃபைல் அனதர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அதாவது என்னுடைய நம்பரை வேறு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நான் வந்து நோ தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, அது கொடுப்பேன் இது கொடுப்பேன், கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா? நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது, ஓகேங்க. நான் வந்து naukri.comல வந்து நான் வந்து ஜாப் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் இருக்கும்னு நான் நினச்சி கால் அட்டன் பண்ணேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நான் எடுத்த ஃபீல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம், ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கால் பண்ணி ஸ்கேம் பண்ணிவிடுவாங்க. இப்போது எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த ஜென்ரேஷனே அப்படி தான் இருக்குது. ஸோ ஐ ஹேட் திஸ் ஜென்ரேஷன்ஸ். வேறு என்ன கைஸ் சொல்லணும், அவ்வளோதான். இல்லை, ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் என் சைட்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? இந்தமாரி நிறைய ஸ்கேம் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நினச்சி பாருங்களேன், இப்போ ஒருத்தர் வந்து எளிமையான ஒரு ஃபேமிலி 100-200க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் அவ்வளோ இருக்காது. ஸோ இந்தமாதிரி ஆளுங்களாம் வந்து அவங்கக்கிட்ட பேசி அமௌண்ட் எடுக்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு ஸ்கேம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே நம்பி உங்களோட செல்ஃபாக நீங்களே
ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா. இப்போதைக்கு ஜென்ரேஷனில் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. கூகுள் அண்டு யூடியூப்பில் எதில் போட்டாலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதை எடுத்த உடனே நீங்களே நம்பி யாராக இருந்தாலும் சரி அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துடாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன் என் சைட்லேருந்து. இந்த வீடியோ இதோட நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.